வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இங்கே வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்ததால் ஒரு கோவில் வீடியோவாக தான் என்னால் போட முடியுது. நான் திரும்ப எங்கள் வீட்டுக்கு போய் தான் டைலரிங் வீடியோ போடணும். அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து திருபுவனைங்கிற ஊர், அது 23 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கிராமத்தில் தான் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் இருக்குது. இந்த வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதுங்க. அதாவது இந்த கோவில் தொல்லியல் துறையின் கீழே செயல்படுது. ராஜராஜ சோழனுடைய தாத்தா காலத்து கோவில்னு சொல்லலாம். அந்த கோவில் தான் இது. கிபி 907 955 வரைக்கும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கோவில். நீங்கள் நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலில் வர கோவில், மற்ற ஷாப்பிங், டைலரிங் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். 1050 வருட பழமையான கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கோவிலோட வெளிப்புற தோற்றம் திராவிட கட்டிடக்கலை மரபில் தான் கட்டப்பட்டிருக்கு. உட்புறமும் அப்படித்தான் இருக்குது. பாருங்கள், சோழர் கால கோவில்கள் இங்கே தென்னிந்தியாவில் அதிகம். இது பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை பார்த்துருங்க. இந்த கோவிலுடைய வரலாறு தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவில் தோத்தாத்ரி நாத வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. வீரநாராயண விண்ணகரம் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய, இந்த கிராமத்துடைய பழைய பெயர். வீரநாராயணன் அப்படிங்கிறது பராந்தக சோழனுடைய விருது பெயர். இங்கே வாங்க, கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த பக்கத்தில் அம்பாள் சன்னதி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த கோவில் காலையில் 8:30 மணிக்கு மேலே திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 மணிக்குலேருந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் திறந்துருக்கு. நல்ல பெரிய கோவிலாக இருக்குது இந்த கோவில். இந்த திருபுவனம்ங்கிறது அழகிய சின்ன கிராமம். இப்போ இந்த கோவிலோட மூலவர் வரதராஜ பெருமாளை பார்க்க போகலாம். நம்ம இந்த கோவிலில் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. சோழர் கால சிற்பக்கலைக்கு சொல்லவா வேணும். திருமண பக்கம்லாம் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இந்த கோவிலில். இந்த கோவிலை உட்புறத்தில் நம்ம ஒரு சுற்றுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது இந்த கோவிலில் தான் நான் பார்த்துருக்கேன். வாங்க, மூலவர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பெருமாள் நமக்கு காட்சி தராரு. இந்த கோவில் தான் சொன்னேன் நான். உள்புறமாக சுற்றி வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பெருமாள் கோவில்களும் கட்டப்பட்டது, சிவன் கோயிலும் கட்டப்பட்டது சோழர் காலத்தில்தான். இப்போது இந்த பெருமாளை நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம். இதுவாக மூலவர் பெருமாள். இந்த மூலவரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடணும் மற்ற கோவிலில். ஆனால் இந்த கோவிலை உட்புறமாக நம்ம சுற்றி வர மாதிரி ஒரு இடம் இருக்குது. நான் உங்களுக்கு சுற்றி வரும்போது அதை காமிக்கிறேன். இப்போது இங்கேருந்து நாங்கள் அப்படியே வலது பக்கமாக திரும்பினா இதோ அந்த கோயிலோட உட்புற சுற்று. ஆயர்பாடியிலே ஓடி திரிந்ததனால் நோகும் திருவடி என்று அறிந்து மாயர் கண்ணனவன் பாதார விந்தை சேவை செய்யும் மகாலட்சுமி இங்கே வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பதற்கு என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தமே. இந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டோம். வெளிப்புறம் பாருங்கள், ஒரு ரொம்ப பட்டு போன ஒரு மரம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பட்டு போயிருக்கு. அதனோட அந்த புறத்துலேருந்து இந்த மரம் துளிர்க்குது. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரம்.
இந்த பராந்தக சோழனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் திருபுவனை மகாதேவி சதுர்வேதி மங்கலம். அந்த மகாதேவின்னு அவங்க பேரில் தான் இந்த ஊர் பேரே இருக்குது. 2வது மனைவி பேரில் கோக்கிழாரடி தேரேழி அப்படின்னு இந்த ஊரில் இருக்க அந்த ஏரிக்கு பெயர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கல்வெட்டுக்களில் நிறைய எழுதியிருக்கு. அதாவது இந்த கோவிலில் இந்த இடம் ஆசிரியர் பணி செய்தவங்களுக்கு, மாணவர்களுக்கு கற்பித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நெல் அளந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற விவரங்கள்லாம் இதில் இருக்குது. அது மாதிரி சிலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவிலில். எல்லா பக்கமும் அழகான யானை, குதிரை இதே போல் பொறிக்கப்பட்டிருக்குது கல்வெட்டில். இதை சுற்றி நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது. கோவிலோட வெளிப்புறத்தில் இந்த அழகான காட்சி. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரவங்க நிறைய பேர் பாண்டிச்சேரி பீச்சு தான் ஃபேமஸ்ஸு, அரவிந்தாசிரமம் தான் ஃபேமஸ்ன்னு நினச்சிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நிறைய பல அரிய கோவில்களையும் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிடுறீங்க. அடுத்த முறை வந்தால் இந்த கோவிலையும் மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் சில கோவில்களும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கோவில்களை பற்றின முழு தகவல்களை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போது இந்த கோயில் வெளிப்புறமாக நம்ம சுற்றி வரலாம். இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் ஆண்டாள் சன்னதி, ஹனுமன் சன்னதி, அப்படி நிறைய தெய்வங்களுக்கான சன்னதியும் எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோயில் கற்கோவிலாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்காங்க பாருங்கள் ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் தாயார் அழகாக இருக்காங்க இங்கே. இப்போது இந்த சன்னதியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வெளிப்புறமாக வரலாம். எவ்வளவு பெரிய கோவில். நம்ம இந்த கோவிலை 4 நட நடந்தாலே அது நமக்கு நல்ல வாக்கிங் ஆகும். இந்த கிராமத்தில் இருக்குது இந்த கோவில். பாண்டிச்சேரியை சுற்றி இருக்க கிராமங்களில் இதுவும் ஒன்று. 23 கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்தாக்கா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடலாம் பாண்டிச்சேரியிலேருந்து. இது நம்மாழ்வார்கள் சன்னதின்னு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கமாக சக்கரத்தாழ்வார்க்கு சனி சன்னதி இருக்கிறது. சக்கரத்தாழ்வார் பார்த்து முடித்தோம்னா அந்த பக்கமாக ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி. ஸோ நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோயிலும் இங்கே பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க அதுக்கப்புறம் வெளிப்புறமாக போகலாம். இப்படி தான் இருக்குது இந்த கோவிலோடைய முழு தோற்றம் பாருங்கள். என்னங்க, இந்த 1050 வருட பழமையான சோழர் கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு அடுத்து பாண்டிச்சேரியில் இருக்க இன்னும் சில கோவில்களை பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை எழுத மறக்காதீங்க.